ஸோ இந்த ஒரு கொஷின் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக்லையும் கேட்கலாம், அதே மாதிரி பசில்ஸ் அப்படிங்கிற ரீசனிங் டாபிக்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு 48 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாரு, மொத்தமாக 240 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறாரு. அவர் எக்ஸ் கிலோமீட்டர் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாரு. எவ்வளவு நிமிஷம்னா 6 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. இதே மாதிரி அவர் ரெஸ்ட் எடுத்து போனார் அப்படின்னா டோட்டலாக இருக்கக்கூடிய 240 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் 6 நிமிஷம் எடுத்துக்கிறதா கேள்வியில் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாரு இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு, அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. மறுபடியும் எக்ஸ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு, மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த எக்ஸ் கிலோமீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ஒரு முறை அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிறது கொஷின். ஸோ முதல்ல நம்ம அவர் ரெஸ்ட்டே எடுக்காமல் அந்த 240 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ பேசிக் ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த இடத்துல நமக்கு டைம் வேணும். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 240 கிலோமீட்டர், ஸ்பீட் அப்படிங்கிறது 48 km/h. ஸோ எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா 5 hours எடுத்துக்கிறாரு. அதாவது எங்கேயுமே நிற்காம அவர் போனார் அப்படின்னா அந்த 240 கிலோமீட்டரை 5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவார். இப்போ நின்று போகிறனால 6 மணி நேரம் 6 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 1 மணி நேரம் 6 நிமிஷம் அப்படிங்கிறது, அதாவது 6 மணி நேரம் 6 நிமிஷத்தில் 5 மணி நேரத்தை கழிச்சுட்டு மீதி சொல்கிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 1 மணி நேரம் 1 நிமிஷம் அப்படிங்கிறது அவர் ரெஸ்ட் எடுத்த டைம்னு புரிஞ்சுக்கலாமா. ரெஸ்ட்டே எடுக்கல அப்படின்னா 5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவார். ரெஸ்ட் எடுத்து 6 மணி நேரம் 6 நிமிஷத்தில் போகிறார் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 1 மணி நேரம் 6 நிமிஷம் அப்படிங்கிறது அவருடைய ரெஸ்ட் டைமுங்க. ரைட், இதை நம்ம மினிட்ஸில் எழுதிக்கலாம். 1 hour 60 minutes எழுதலாம், ப்ளஸ் ஒரு 6 minutes, 66 நிமிஷம் அவர் ரெஸ்ட் எடுத்துருக்காருங்க. 66 நிமிஷம், அதாவது ஒரு ரெஸ்ட்டுக்கு 6 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. அப்போ 66 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருக்காருன்னா மொத்தம் எவ்வளவு ரெஸ்ட் எடுத்திருக்காரு கவுண்ட்டை கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ 66 6ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு பிரேக்குக்கு 6 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. ரைட், அப்போ 66 6ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 11 பிரேக் எடுத்திருக்காரு அவர். ரைட், ஸோ ஆப்ஷனில் 11 இருக்குது. யாராவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா காமனாக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக். ஏன்னா நம்ம ஒரு கணக்கு போட்டிருக்கோம், கணக்கு போட்டு 11 வருது, 11 ஆப்ஷனில் இருக்குது, கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிடுவோம். கேட்டது கேள்வி என்னன்னா, அவர் எவ்வளவு பிரேக் எடுத்திருக்காருன்னு கேட்கல, எவ்வளவு கிலோமீட்டருக்கு ஒரு முறை பிரேக் எடுத்திருக்காருங்கிறது தான் கேட்குறாங்க. கேள்வியில் எக்ஸ் கிலோமீட்டருக்கு ஒரு முறை அவர் பிரேக் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸினுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகிறாரு, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் இருக்கிறாரு, மறுபடியும் ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகிறாரு. ரைட், இப்போ 2 முறை ட்ராவல் பண்ணதுக்கு நடுவில் தானே ஒரு பிரேக் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ் கிலோமீட்டர், அடுத்து ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் போனார் அப்படின்னா நடுவில் ஒரு பிரேக் இருக்குது. இப்போ இந்த கேள்வியில் மூலிமா 66 நிமிஷங்கிறது முதல்ல 11 பிரேக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ டிஸ்டன்ஸாக சொல்லும் பொழுது ரைட் +1 12 டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ரைட், அந்த டிஸ்டன்ஸாக 12ஆக பிரிச்சிருக்காங்க. அப்படி 12ஆக பிரித்து ரெஸ்ட் எடுக்கும் பொழுது தான் நடுவில் 11 பிரேக் வந்திருக்கும். இந்த பிரேக்கை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். முதல்ல எக்ஸ் கிலோமீட்டர் ஒரு டிஸ்டன்ஸ் போகிறாரு, அடுத்து ஒரு 6 நிமிஷம் பிரேக் இருக்காரு, மறுபடியும் ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகிறாரு, ரைட், மறுபடியும் 6 நிமிஷம் பிரேக் போவார். அது அடுத்ததில் போகலாம் நம்ம. ரைட், இப்போ 2 இதுக்கு நடுவில் தான், 2 டிஸ்டன்ஸ்க்கு நடுவில் தான் ஒரு பிரேக் எடுக்க போகிறாரு. அப்போ மொத்தம் 11 பிரேக் எடுத்திருக்காரு அப்படின்னா மொத்தம் டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத 12ஆக பிரிச்சிருக்காங்க. அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் 240 கிலோமீட்டர், அதை 12ஆக பிரித்தோம் அப்படின்னா 20 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எக்ஸினுடைய வேல்யூ. அப்போது 20 கிலோமீட்டர் போனார்னா ஒரு 6 நிமிஷம் பிரேக், அடுத்து ஒரு 20 கிலோமீட்டர் போனார்னா 6 நிமிஷம் பிரேக் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல 11 பிரேக்கை நம்ம 12 பார்ட்ஸாக பிரித்தது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவோம். ரைட், அதே தான் இங்கேயும் ஒரு வெட்டு பண்ணால் 2 துண்டு கிடைக்கிற மாதிரி. ரைட், 11 பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11 இன்டர்வல் ஆகிருக்கு அப்படின்னா மொத்தம் 12ஆக அதை ஸ்பிளிட் பண்ணியிருக்கும் பொழுது தான் நடுவில் 11 பிரேக்ஸ் இருக்குங்க. ரைட், ஸோ இந்த கொஷினுடைய கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். தேங்க்யூ.